சேலம் அருகே அரிசி கடத்தலுக்கு உடந்தையாக செயல்பட்ட 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு பெண் காவலர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டனர். நாழிக்கல்பட்டி பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் ஏற்கனவே அரிசி கடத்தல் வழக்கில் சிறை சென்றுள்ளார். இந்நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த அவர் மீண்டும் அரிசி கடத்தலில் ஈடுபடுவதை கண்டுகொள்ளாமல் இருக்க தனக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாயை லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என மாவட்ட குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு தலைமை காவலர் பிரபாவதி மற்றும் மணி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து ஏற்கனவே 10,000 ரூபாயை லஞ்சமாக கொடுத்த தங்கராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் கண்காணிப்பில் ஈடுபட்ட போது தங்கராஜிடம் மீதமுள்ள 10,000-ஐ இடைத்தரகர் குமரேசன் வாங்க முயன்றபோது அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் குமரேசன் அளித்த தகவலின் பேரில் காவலர்கள் பிரபாவதி மற்றும் மணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் பிரபாவதியை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள மணியை தேடி வருகின்றனர்.